Hello students, welcome to HibaMax Study Time. 9th Standard CBSE Max பார்த்துட்ருக்கோம். Chapter 6 Lines and Angles Exercise 6.2. Already 6.1 exercise complete solve பண்ணியிருக்கோம். ஸோ சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இப்போ 6.2 கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In figure, if AB is parallel to CD and CD is parallel to EF and Y is to Z is equal to 3 is to 7, find X. Y க்கும் Z க்கும் ரேஷியோ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு தெரியும் இது ரெண்டும் வந்து லீனியர் பேர் கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு இப்போ கம்பேரிஷன் எப்படி வருதுன்னா Y and Z. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Y and Z கம்பேர் பண்ணுங்க. ரெண்டு லைன் பேரலாக இருக்குது, ஒரு டிரான்ஸ்வர்ஸ் இருக்குன்னா இந்த சைடு இருக்கிற ஆங்கிளும் இந்த சைடு இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ ஏபியும் இஎஃப்பும் பேரலல் தானே, இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன், அதோட எக்ஸ் இசட் இது ரெண்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது கண்டிஷன் முதல்ல நம்ம எழுதிடலாம், ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சரியா? சொல்யூஷனில் ஏபி இஸ் பேரலல் டு சிடி and CD is parallel to EF. Therefore, AB is parallel to EF. இதுக்கு parallel, CD இதுக்கு parallel, இது ரெண்டு எப்படி இருக்கும்? parallel இருக்கும். இப்போ இந்த ரெண்டு லைன் parallel இருக்குன்னா நான் என்ன சொல்லலாம்? X is equal to Z. Condition என்ன? Alternate interior angles. Alternate interior angles இல்லையா? இப்போ x is equal to z, இது ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஏபியும் சிடியும் பேரலா? ஏபியும் சிடியும் பேரல். அப்போ எக்ஸும் ஒய்யும் லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் இல்லையா? லீனியர். இது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஸோ அதை எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஃப்ரம் 1 நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் 1 எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் இசட்ன்னு மாற்றி எழுதிக்கலாமா? ஃப்ரம் 1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட்ன்னு எழுதிக்கலாம். இசட் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க சைடில் எழுதுங்க. கிவன் வந்து ஒய் is to z is equal to 3 is to 7. காமனாக ஒரு வேரியபிள் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ நான் இதை எப்படி எடுக்கிறேன்னா y is equal to 3 times of ஆல்ரெடி xyz எடுத்தாச்சு, அப்போ k எடுத்துக்கலாம். z is equal to 7k. இப்போ இதை எடுத்து எழுதுங்க. z வந்து 7k, y வந்து 3k which is equal to 180. 10k is equal to 180. k is equal to 180 by 10, 0 0 cancel. Therefore k oda value 18. Z is equal to 7k, that is equal to 7 into 18. 8 7s are 56, balance 5. 7 1s are 7, 8 9 10 11 12, right? 126 இல்லையா? 126 degree. Z is equal to x. Therefore x is equal to 126 degree அப்படின்னு எழுதிட்டா போதும். y oda value என்னது? 3 into k. Therefore 3 into 18. 3 8s are 24, 4 balance 2, 3 1s are 3, 4 5. y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். பட் நமக்கு வந்து ஆன்சர் வெறும் x is equal to 126. சப்போஸ் கொஸ்டின் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. ஃபைண்ட் ஆல் த 3 ஆங்கிள்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா XYZ மூணுமே கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் மூணுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? செகண்ட் சப்டிவிஷன். இன் ஃபிகர், if AB is parallel to CD and EF is perpendicular to CD and GED is equal to 126. GED னா இந்த மொத்த ஆங்கிள் சரிங்களா? இந்த ஃபுல் ஆங்கிள் இது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து 126. ஃபைண்ட் AGE. AGனா இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா? டபுள் லைன் போடுற இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் GEF இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் FGE இது F, இது G, இது இந்த இடமும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மூணு ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு ரெண்டு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று GED இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 126. அப்புறம் E அண்ட் FED வந்து 90 டிகிரி, ஏன்னா பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ கொஷினில் வந்து சொல்யூஷனில் கிவன் எல்லாம் ஃபஸ்ட் எடுத்து எழுதிடுங்க. கிவன்
angle GED is equal to 126 degree. அதே மாதிரி FED வந்து 90 degree. clear? இது ரெண்டும் நம்ம வந்து questionலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? AGE. இப்போ AGE எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது AGE இந்த லைன். இப்போ இது ஒரு parallel லைன் இருக்கு, அதில் ஒரு டிரான்ஸ்வர்சல் மாதிரி இருக்கு. இது AB, இது CD. இதை மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே G. இப்போ AGE வேணும்னா, AGE இந்த ஆங்கிள் வேணும்னா இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, GED. இது ரெண்டும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸா? இந்த நடுவில் இருக்க லைன் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ எனக்கு என்ன தேவை? AGE வேணும், இந்த ஆங்கிள் வேணும். அண்ட் இந்த சைடு பாருங்க GED. இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், தேர்ஃபோர் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் GED ஆங்கிள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. கிளியரா? ரொம்ப ஈஸி இந்த லைனை. AGE is equal to GED. ரீசன் என்ன? alternate interior angles equal. correct? angle GED is equal to angle AGE, which is equal to 126 degree. therefore angle AG is equal to 126 ன்னு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டோம், ரீசனும் எழுதிட்டோம். இப்போ செகண்ட் ஒன். செகண்ட் என்னது? GEF. அப்போ GEF முதல்ல எங்கே இருக்கு பாருங்க, GEF. இப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ? GED இல்லையா? GED எவ்வளோ? 126. 126லேருந்து 90 டிகிரியா இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா மிச்சம் இருக்க ஆங்கிள் கிடச்சிருமா? ஈஸியான ஸ்டெப்பை பாருங்க. 90 டிகிரியிலேருந்து 126லேருந்து 90 டிகிரியை மைனஸ் பண்ணாலே பேலன்ஸ் இருக்க ஆங்கிள் கிடச்சிடும். அதை தான் எழுத போகிறேன். இப்போ ஆங்கிள் GED எடுத்துக்கலாம். ஆங்கிள் GED எவ்வளோ? 126. இந்த ஆங்கிள் GED நம்ம இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறோம். என்ன? GEF ஒன்றும் FED ஒன்றும். எடுக்கலாமா? GEF ஒன்றும் ப்ளஸ் FED is equal to 126. இந்த ரெண்டு ஆங்கிளையும் கம்பைன் பண்ணால் எனக்கு GED கிடச்சிடும். இப்போ GEF தான் நமக்கு தெரியாது, இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். FED நமக்கு தெரியும் 90 degree, which is equal to 126 degree. So GEF is equal to 126 minus 90 degree. Therefore GEF is equal to 36 degree. Understand அது எப்படி கண்டுபிடிச்சோன்ட்டு? சிம்பிள். GED-யை ரெண்டாக பிரிச்சிடலாம். GEF FED டயக்ராமில் அது ஈஸியாக இருக்கும். GED-யை GEF ஒரு ஆங்கிளும் FED ஒரு ஆங்கிளும் ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம எழுதுறோம். சரியா? இப்போ லாஸ்ட் என்ன கேட்குறாங்க? தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் FGE. ஆங்கிள் FGE. நமக்கு தெரியும் AB is a straight line. AB is a straight line. அப்போ AGE ப்ளஸ் FGE இந்த ஆங்கிளும் ஆட் பண்ண எனக்கு 180 டிகிரி தானே கிடைக்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். AGE ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 126. 180லேருந்து 126 மைனஸ் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆங்கிள் AGE ப்ளஸ் ஆங்கிள் FGE இது ரெண்டும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஏன்னா லீனியர் பேர்னு எழுதினா போதும். linear pair angles. இப்போ AGE-யோட வேல்யூ 126 கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் FGE வேல்யூ தெரியாது, which is equal to 180 degree. So angle FGE is equal to 180 degree minus 126. 54 degree. இதுதான் FGE-யோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்மலா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question பாருங்க. In figure, if PQ is parallel to ST, PQ ST parallel இருக்கு, and PQR is equal to 110, PQR 110 கொடுத்துட்டாங்க, and RST வந்து 130 degree. Find QRS. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த நடுவில் வருது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் நம்மளா ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்டிக்கு பேரலாக ஆர்யூன்ற ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன். எஸ்டிக்கு பேரலல்
ஏன் இப்படி பேரலாக ட்ரா பண்ணுறேன்னா இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 180 கிடைக்கும். இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 180 கிடைக்கும். 180 கிடைக்குமா? அப்போ இந்த ஆங்கிள் தெரிஞ்சிடும். இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இந்த 2 ஆங்கிளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எழுதிடணும். கன்ஸ்ட்ரக்ஷன், draw a view parallel to ST. இப்போ இது ரெண்டும் ஒரு parallel line, SR வந்து ஒரு transverse அந்த மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இதுலேருந்து என்ன கண்டிஷன் கிடைக்குதுன்னா TSR or RST எப்படி வேணால் நீங்கள் எழுதலாம். இப்படியும் எழுதிக்கலாம், இப்படியும் எழுதிக்கலாம். ப்ளஸ் SRU is equal to 180 degree. ஏன் 180 degree ரீசன் எழுதணும் சரிங்களா? Sum of the interior angles of same side. இப்போ TSR or RST அதோட angle 130 plus SRU is equal to 180 degree. இப்போ next இது இந்த சைடு கொண்டு வரலாமா? SRU is equal to 180 degree minus 130 degree. SRU is equal to 50 degree. இப்போ SRU தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுதான் 50 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இதுவும் இப்போ இந்த சைடு நான் கொஞ்சம் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். PQவும் இந்த லைனும் பேரலல். இப்போ இந்த ரெண்டு லைன் பேரலல்னா PQR ஆங்கிளும் QRU ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவல் இல்லையா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? PQ is parallel to RU. இது எப்படி ஒரு கண்டிஷன்? RQ is parallel to ST, ST RUக்கு parallelனா இது ரெண்டும் parallel. அது எழுதணும்னு கிடையாது, டைரக்டா நம்ம எழுதிக்கலாம். Angle PQR is equal to angle QRU. Angle PQR ஓட வேல்யூ என்ன? 110 degrees equal to இந்த QRU இருக்கு பார்த்தீங்களா? இதை நான் ரெண்டா பிரிக்கிறேன். எப்படின்னா QRU இல்லையா? இந்த லைனும் இந்த லைன், அப்போ இந்த ஆங்கிளும் வரும், இந்த ஆங்கிளும் வரும். QRS SRU எழுதிக்கலாம். QRS plus SRU 110 degrees equal to QRS தான் கண்டுபிடிக்கணும். SRU இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 50 டிகிரி. இப்போ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 110 degree minus 50 degree is equal to QRS. ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 60 degree is equal to QRS. கண்டுபிடிச்சிட்டோமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம். டயக்ராம் கிளியராக பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வரைகிறதுலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். இன் ஃபிகர் இஃப் ஏபி இஸ் parallel to CD, ஏபியும் சிடியும் parallel, APQ is equal to 50, APQ வந்து 50 degree and PRD வந்து 127 degree. Find X and Y. X angle இங்க இருக்கு, Y angle இங்க இருக்கு. இது ரெண்டத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணுமா? X angle ஈஸி பாருங்க, இது ரெண்டு parallel line, ஒரு transverse. ஸோ இப்போ 50 டிகிரியும் எக்ஸும் ஈக்குவல் தான். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஈஸியான சம். கொஸ்டின்லேயே நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு. Angle APQ is equal to angle PQR. ஏன்னா alternate interior angle. இப்போ APQ வேல்யூ என்னது? 50 டிகிரி. அதுதான் PQR ஓடதும் அப்படின்னு எழுதிட்டா போதும். லாஸ்ட்ல PQR is equal to 50 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு, அதுதான் எக்ஸ் டிகிரி தான் அது. அடுத்தது ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபிசிடி பேரலல் அண்ட் இந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஃபுல் ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இந்த சைடு வர ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா? சேம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ 50 plus y is equal to 127 எழுதிக்கலாமா? செகண்ட் கண்டிஷன், y கண்டுபிடிக்கிறது. angle APR is equal to PRD.
reason என்ன? alternate interior angle. கரெக்டா? இங்க பாருங்க, APRும் BRDயும் alternate interior angles. இப்போ PR ரெண்டு angles 50 plus y that is equal to 127. எழுதிக்கலாமா? APR இப்போ ரெண்டா பிரிக்கணும். APQ plus y is equal to 127 எழுதிக்கலாம். சும்மா உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், நீங்க டைரக்டா 50 plus y கூட எழுதலாம். கரெக்ட் தான், சரிங்களா? 127 degree, y is equal to 127 degree minus 50 degree. Therefore y is equal to 77 degree. So x கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In figure, PQ and RS are two mirrors placed parallel to each other. An incident ray AB, இது AB, சரிங்களா? இது வந்து CD. AB strikes the mirror PQ at B. The reflected ray moves along the path BC and strikes the mirror RS at C. Again it reflects back along CD. So இது வந்து PQ, இது RS. Prove that AB is parallel to CD. ABயும் CDயும் parallelனு ப்ரூஃப் பண்ணுமா? சரிங்களா? ஸோ இது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம இதுலையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். என்னன்னா, இங்கே ஒரு லைன் L எடுத்துப்போம், இதுவும் BLும் PQ பர்பண்டிகுலரா. அதே மாதிரி CMட்டு ஒரு லைன் எடுத்துப்போம், CM is parallel to RS. இதுதான் நம்ம செய்ய போகிற கன்ஸ்ட்ரக்ஷன். எழுதிக்கலாமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாம். Draw ray BL perpendicular to PQ and CM இதுவும் ray தான் perpendicular to RS. இது வந்து நம்மளா வரைஞ்சிக்கிறது. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் BL is perpendicular to PQ. CM is perpendicular to RS. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, BLும் CMும் parallelனு சொல்லலாம். Therefore BL is parallel to CM. இப்போ இது ரெண்டு parallel லைன், இது வந்து transverse. புரியுதா? இது ரெண்டு parallel lines, இது transverse. இப்போ transverseல இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? அப்போ LBC is equal to MCB. இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். alternate interior angles. Therefore angle LBC is equal to angle MCB. Alternate interior angles. இப்போ இன்னொரு கண்டிஷன், அடுத்த கண்டிஷன் வாங்க. AB வந்து இன்சிடென்ட் ரேன்னு சொல்லிட்டாங்க. AB இன்சிடென்ட் ரேனா BC வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனா? இப்போ இது வந்து இன்சிடென்ட்னா இது ரிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல். ABLும் LBCயும் ஈக்குவலா இருக்கும். ABL is equal to LBC. Angle of incident is equal to angle of reflection. Same தான் இங்கேயும். MBC is equal to MCD. எழுதிக்கலாமா? MCB is equal to MCD. Same condition. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் பாருங்க. LCB is equal to MCB. இதை மாற்றி எழுதலாமா? ABL angle is equal to MCBன்னு எழுதிக்கிறேன். இது வேணா 1ன்னு எடுத்துக்கோங்க, from 1ன்னு எழுதலாம். அதே மாதிரி MCBக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்? இது வந்து 2. MCBக்கு பதிலாக நான் LBC எடுத்துக்கிறேன். MCD இதுவுமே from 1 தான். இது நம்பர் 3. ABL is equal to LBC. இப்போ இங்கே பாருங்கள்,
LBC is equal to MCD. இப்போ நான் எப்படி எழுதலாம்? ABL is equal to MCDன்னு எழுதிக்கலாமா? From 1, 2 and 3, ABL is equal to MCDன்னு எழுதிக்கலாமா? இதை நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் 1, நம்பர் 4 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் 1 and 4. ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க? LBC. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபஸ்ட் ஆட் பண்ணலாம். ப்ளஸ் 4th இதில் ABL இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும்? MCB ஃபஸ்ட்டு ப்ளஸ் MCD. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது டயக்ராமில் பாருங்கள், LBC ABL இது மொத்த ஆங்கிளுமா, ஸோ அதை ABCன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி MCBயும் MCDயும் இந்த ஃபுல் ஆங்கிள் ABC is equal to BCD. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் எப்போ ஈக்குவலாக இருக்கணும்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கும்போது. கரெக்டாக ரெண்டுமே ஈக்குவல்னா என்ன சொல்லலாம்? AB is parallel to CD. ஹென்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். டயக்ராமில் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த டயக்ராம் இமேஜின் பண்ணுங்க. இது AB, இது CD, இது ரெண்டும் பேரலல், இது ஒரு டிரான்ஸ்வர்சல். கரெக்டாக? அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏபியும் சிடியும் கண்டிப்பாக பேரலாக தானே இருக்கும். அதுதான் அங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.